அன்பு நேயர்களுக்கு வணக்கம். எப்படி எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சு. அதாவது குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்னு தான் அறிவியல் நமக்கு சொல்கிற உண்மை. இதுதான் உண்மையும் கூட. ஆனால் குரங்கிலிருந்து மனிதனுக்கு உருமாற்றம் அடையும் போது அங்கேயும் போய் சேராம எங்கேயும் இல்லாம நடுவுலயே மாட்டிக்கிட்ட ஒரு சிந்திக்க முடியாத செயல்திறனற்ற இந்த சங்கி கூட்டத்திடம் மாட்டிக்கொண்டு இந்த நாடும் மனிதர்களும் ஏன் இப்ப மிருகத்தையும் விட்டு வைக்காத இந்த சங்கிகள் இவனுங்க பண்ற கூத்த நம்ம எப்படி இதை என்ன சொல்றதுன்னு கூட நமக்கு தெரியல. அதாவது வனவிலங்குகள் அந்த உயிரியல் பூங்காவில் அதுங்க வேலையை பார்க்குது. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? 2 சிங்கத்தை கூட்டும் போய் ஒண்ணுக்கு அக்பர்னும் இன்னொன்னுக்கு சீதானும் பேர் வச்சு உள்ள விட்டா அந்த சிங்கங்கள் 2 ஒண்ணு சேர்ந்துட்டா அது ஒரு லவ் ஜிகாத்தா மாறிடும். இந்தியாவில் ஒரு மதக்கலவரம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போடுறானுங்க. இப்படி வழக்கு போட்டா அதை நீதிமன்றமும் அனுமதித்து எடுத்துக்குது அந்த கேஸை. என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் அந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய அதாவது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். ஐயா, இந்த சீதா பழம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு யாருக்காவது பிடிக்கும்னா சாப்பிட்டுங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும்லாம் தெரியல. ஒருவேளை ஏன்னா சீதா பழத்தை இஸ்லாமியர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போடக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு தீர்ப்பு எப்படி வரும்னு நம்மளால கணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த சூழ்நிலையில சீதாப்பழம் ஒரு இஸ்லாமியருக்கு பிடிக்கும்னு யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்பயே சாப்பிடுங்க. ஏன்னா பின்னாடி வாழ்நாள் முழுக்க நீங்கள் சீதாப்பழத்தை சுவைக்காமலே கடைசி வரை இருக்க வேண்டிய கட்டாயம் வந்தாலும் இந்த இந்தியாவில் வரும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிங்கத்துக்கு பெண் சிங்கத்துக்கு சீதான்னு பேர் வச்சா, ஆண் சிங்கத்துக்கு அக்பர்னு பேர் வச்சா, அது 2 உள்ள விட்டா அது 2 காதல் செய்துவிடும். அது 2 காதல் செய்தால் இந்தியாவில் கலவரம் வந்துவிடும். ஆகவே ஒரு மத கலவரத்துக்கு இதுவே வழிவகுக்கும். ஆகவே சீதாவையும் அக்பரையும் பிரிக்க வேண்டும். டேய், அன்னைக்கு சீதாவை என் முப்பாட்ட ராவணன் இடத்தில் பறி கொடுத்தீர்கள். அதுக்கு ராமாயணம் அப்படின்னு சொல்லி ஒரு புராணத்தை எழுதி என்னைய வரைக்கும் உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ என்னடானா சீதாவை கொண்டு போய் அக்பர் கூட சேர்த்து வச்சிருக்கீங்க. இதுக்கு என்ன புத்தகத்துக்கு பேர் வைப்பீங்க? இந்த சங்கி கூட்டம் இந்த சீதாவுக்கும் அக்பருக்கும் ஒருவேளை காதல் ஏற்பட்டு விட்டா இப்ப ராமன் வருவாரா? வந்து சீதாவை அழைத்து கொண்டு போய் நெருப்புல போட்டு திருப்பி மேல வர வைப்பாரா? டேய், உங்க அக்கிரமத்துக்கு ஒரு அளவு இல்லையா? சிந்திக்க முடியலன்றதுக்காக, அதாவது இவன் வழக்கு போட்டவன் மேல கூட நான் தப்பு சொல்லல. ஆனா அந்த வழக்கை எடுத்து வழக்கு நடக்குதுன்னும் போதுதான் ஐயா இதை நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. இதை எப்படி சொல்றதுன்னு புரியல. ஒருவேளை அக்பருக்கும் சீதாவுக்கும் காதல் வரக்கூடாதா? டே, அது மிருகண்டா, அது மிருகம். நீ அதுக்கு அக்பர்னு சீதான் பேர் வச்சது உன்னோட தப்பு. அது சிங்கம், ஆண் சிங்கம் பெண் சிங்கம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதையும் விடாம அதையும் போய் பிரச்சனை பண்ணி இப்படி உரண்டியை எடுத்து மக்களை ஒரு குழப்ப நிலையிலேயே வச்சிருக்கணும். அயோத்தியில் ராமர் கோயிலை திறக்கிறேன்னு அது ஒரு புரளி, அப்புறம் நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அது ஒரு புரளி, அதோட முடிப்பாங்கன்னு பார்த்தா இப்போ சீதாவுக்கும் அக்பருக்கும் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க. அடுத்தது இதோட உருவாங்களான்னா நிச்சயமா கிடையாது. சீதா பழத்தை இஸ்லாமியர் சாப்பிட்டு விட்டார் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆக இது நகைச்சுவையில் மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. இவர்கள் இந்த மத வெறியை கலவரத்தை எப்படியாச்சும் கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துடிக்குது இந்த சங்கி கூட்டம். ஆனால் இங்கு நாங்கள் இந்துக்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி நாங்கள் என்னைக்குமே பிரிச்சு பார்க்கறது இல்லை. நாங்கள் சகோதரர்கள். எனக்கு பிடித்த சாமியை நான் கும்பிடுவேன். எனக்கு பிடிச்ச ஐயனார் அப்படின்னா நான் கும்பிடுவேன். அவருக்கு பிடிச்ச அல்லாவை அவர் கும்பிடுவாரு. அவருக்கு பிடிச்ச இயேசுநாதரை அவர் கும்பிடுவாரு. ஆனால் நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்தியாவை எப்படியாவது துண்டாட வேண்டும், ஒரு இந்து ராஷ்டிரா அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும். படமும் எடுக்கிறானுங்க. இப்படி அது சீதா அக்பர்னு பேர் வச்சு அதையும் பிரச்சனைக்குள்ள கொண்டு வரானுங்க. இப்படி எப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் அப்படின்னு மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்துக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் மட்டும் நீங்கள் முடிவு கட்டவில்லை என்றால் நிச்சயமாக அடுத்த பூனைக்கு எலிக்கு நரிக்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சு விலங்குகளிடத்திலும் மத உணர்வை ஊட்டி அதில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இவங்களோட புத்தி போயிடுச்சு அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி. ஆக பாராளுமன்ற தேர்தல் என்பது வெறும் தேர்தல் மட்டுமல்ல,
இந்த சங்கி கூட்டங்களுக்கு முடிவுரை எழுதக்கூடிய ஒரு சரியான ஒரு ஆயுதம். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திற்கு கூறிக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். திரும்பவும் சொல்றேன், சீதாப்பழம் யாராவது இஸ்லாமியர்கள் சாப்பிடவில்லை என்றால் உடனடியாக வாங்கி சாப்பிடவும். ஏன்னா எதிர்காலத்தில் இஸ்லாமியர்கள் சீதாப்பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படி என்கிற ஒரு நிலை வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வந்துடுச்சு என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.